சுந்தரவல்லி ஏன் தான் வந்து இப்படி பண்றாங்கன்னு தெரியலைங்க. நந்தினி வந்து ஆசாசியா போய் மாதவிக்கு வந்து தீபாவளிக்கு சீர்வரிசை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நந்தினி கையில் இருக்க தட்டு தட்டி விட்டுறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சு சூர்யா பார்த்து செம கோவப்படுறாருங்க. சூர்யா போய் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கற போது, உன் தகுதி தகாதாரத்தெல்லாம் இழந்துடாத, நீ மாதவி அது தட்டு வாங்கறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு மாதவி கிட்டயும் சண்டை போடுறான். உடனே மாதவி பத்தி உங்களுக்கு இது எல்லாம் அம்மா ஜிமிச்சு அடிச்சுட்டு அவங்க கூடயே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வச்சு செருப்பால் அடிக்கணும், கண்டிப்பா அப்பதான் வந்து திருந்துவாங்க. ஏன்னா நந்தினி மனசுக்கு வந்து அவங்க எவ்வளவுதான் கெடுதல்னு நினைச்சிருந்தாலும் வந்து அவங்க போய் மாதவி கிட்ட அந்த தீபாவளி சீர்வரிசை எடுத்துட்டு போய் தட்டுல கொடுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல சுந்தரவல்லி வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சுந்தரவல்லியை வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சூரியன் நினைச்சிட்டே இருக்காரு எப்பவுமே. இன்னும் கொஞ்சம் அவன் மேல கோவம் தான் அதிகமாக தவிர்த்து அந்த கோவத்தை தனி வைக்க சுந்தரவல்லி எந்த ஒரு வேலையும் நடந்துக்கல. அருணாச்சலையை பார்த்துட்டு இன்னும் இந்த சுந்தரவல்லிக்கு புத்தி வரல. இவ்வளவு நடந்தும் சுந்தரவல்லிக்கு வந்து அறிவுன்றதே கிடையாது சொல்லிட்டு அருணாச்சலையும் நினைச்சுக்கிறாரு. அருணாச்சலை எவ்வளவோ சொல்லி பார்த்தா சுந்தரவல்லி அடங்குற மாதிரி இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சோம். ஆனா நந்தினி வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா யாரும் நினைச்சு பார்க்கல. சூர்யாவா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனா வந்து நந்தினிக்கு வந்து அந்த மண்டியில ஏறுற மாதிரி ஒரு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வேற ஒருத்தரவங்க இருந்தா என்ன தெரிஞ்சுட்டு இருப்பாங்க நமக்கு எவ்வளவு மரியாதை இந்த வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நந்தினி வந்து அவங்க பாசத்துக்கு ஏங்கி அவங்க வந்து வேணும்னு பண்ணல, அவங்க பண்றது கரெக்ட் தான், என் மேல தப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் சூர்யா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா உடனே கேள்வி கேட்கறது, இது வந்து பெருந்தன்மை கிடையாது, இது வந்து அசிங்கம் அவமானம், என் பொண்டாட்டி இப்படி பண்ணா எனக்கு கோவம் வரும்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க போறாரு. அதனால வந்து ஷார்ப் வந்து ஏன்னா வந்து பேசுவாருங்க நந்தினி கிட்ட மன்னிப்பு கண்டிப்பா ஷார்ப் கேட்பாரு. மாதவியும் நந்தினியும் ஒண்ணு சேர்க்க ஒரு வகையான வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து சுந்தரவலிக்கு தெரியாம தான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யாவும் நந்தினியும் புருஷன் பண்ணிட்டு வாழ்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சுந்தரவலிக்கு வைத்தறிச்சல் இருக்கும். அர்ச்சனா கேரக்டர் என்னாச்சுன்னு தெரியல. அவ என்னைக்குன்னா உள்ள வந்தாலும் மொத்த கொட்டையும் கிளம்பி போறா. இதுல இருந்து சைனிங் அத்தாரிட்டி வரும், அர்ச்சனா கிட்ட இருக்குங்க.